அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்னச்சு ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு டிப்ளமோ ஐடி லெவலில். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ணுங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த கூகுள் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ்ன்றது சொல்லிடுறேன். இதை போல அனலைஸ் பண்ணிட்டு ஒரு 4 to 5 days வச்சுக்குவோம். அதுக்குள்ள எவ்வளோ ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாங்களோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில் பண்ணி ஒரு சண்டே ஆர் சண்டே ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ வருது அப்படின்றத நம்ம முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவோம். ஏன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சீட்டும் வந்துருச்சு, ஆன்சர் கீயும் வந்துருச்சு. சரியா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சீட்டு வந்துருச்சு, அதே மாதிரி ஆன்சர் கீயும் வந்துருச்சு. ஆனால் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு அந்த ஜிஎஸ் பேப்பர் 1க்கு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் ஷீட் வரல. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத பாருங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட் மற்றதுக்கு வச்சு ஆன்சர் கீ எவ்வளோ வருது அப்படின்றத முடிஞ்ச அளவுக்கு அக்யூரேட்டா போட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்னது எந்த லெவல்ல இருந்தா போஸ்டிங் கிடைக்க சான்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத நான் பார்க்குறேன், உங்களுக்கு சொல்றேன், நீங்க அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா சார், நிறைய எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா அவங்களே எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத நான் சொல்றேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லயும் அல்லது டெலகிராம், வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துலயுமே என்ன பண்ணிருப்போம், லிங்க் ஷேர் பண்ணிருப்போம். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இப்படிதான் வரும். சரிங்களா, டிஎன்பிசி சிடிஎஸ்சி டிப்ளமோ அண்ட் ஐடி எக்ஸாம் கட் ஆஃப் கால்குலேஷன் அப்படின்றத கொடுத்துருப்போம். இதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களோட மெயில் ஐடியை ஃபில் பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களோட மெயில் ஐடி, அதே மாதிரி ஜெண்டர் என்ன, ஃபோன் நம்பர், உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி, இது ஜென்ரலா பேசிக்கா கொடுத்துருக்கதான், இன்க்ளூடிங் அப்படின்றது கொடுக்கல. சரிங்களா, ஜென்ரலு, அதுக்கப்புறம் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி, அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இல்ல வேற எதுவும் அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். சரியா, ஓகே. இதுல உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையா அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க. எஸ் ஆர் நோ அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிங்க. உங்களோட டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிங்க. சிவிலா, மெக்கா, ட்ரிபிளியா, ஈசியா, சிஎஸ்சியா, இல்ல அதர்ஸ்னா என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க. இந்த இடத்துல இருந்தா உங்களுக்கு முக்கியமா ஒரு ஸ்கோப் ஆரம்பிக்குது கட் ஆஃப் கால்குலேஷனுக்கு. நிறைய பேர் பல பேப்பர் எழுதியிருப்பீங்க. இப்போ மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எழுதியிருப்பாங்க, அதுக்கப்புறம் டூல் அண்ட் டை மேக்கர் எழுதியிருப்பாங்க. மேஜரா மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ், இந்த மாதிரி செப்பரேட்டா தனித்தனியா எழுதியிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரை தெளிவா மென்ஷன் பண்ணிருங்க, ஃபுல்லா எழுதணும். இந்த மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எம்இவி, அதுக்கப்புறம் எம்சிவி, இந்த மாதிரி போடாம சப்ஜெக்ட் பேப்பர் என்னவோ அதை தயவு செய்து நிதானமா பார்த்து சப்ஜெக்ட் பேப்பரை ஃபுல்லா போடுங்க. உங்களுக்கு கோடு தெரிஞ்சிருந்துச்சு, 5 போர்ட்ஸ் ஆஃப் கால்குலேஷன்ஸ்னா 540, 542 இந்த மாதிரி தெரிஞ்சிருந்துச்சுன்னா, கோடு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. சரிங்களா, கோடு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. இதுல ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் மென்ஷன் தனித்தனியா ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்றதான் என்னோட ஒரு முக்கியமான வேண்டுகோள். சரியா, ஃபர்ஸ்ட் தடவை ஃபில் பண்ணிருங்க ஒரு சப்ஜெக்டை வச்சு, அதுக்கப்புறம் அடுத்த சப்ஜெக்டை வச்சு. சரியா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒருத்தர் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எழுதியிருக்காரு அப்படின்னா மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்து ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் சைட்ஸ்னா ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் தனியா ஃபில் பண்ணுங்க இன்னொரு ஃபார்ம். சரிங்களா, இதே ஃபார்ம்ல இன்னொரு தடவை ஃபில் பண்ணுங்க. அப்பதான் நம்ம என்னது கட் ஆஃப் கால்குலேஷன் இண்டிவிஜுவலா தனித்தனியா ஒவ்வொன்றுக்கும் ரெடி பண்ண முடியாது நம்ம. சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இதுலயே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் தனித்தனியா நீங்க என்ன பண்ணணும், சப்ஜெக்ட் பேப்பர் இப்போ மெக்கானிக் எலக்ட்ரிக்னா அதுக்கு ஒரு தடவை ஃபில் பண்ணி ஃபார்ம் சப்மிட் பண்ணிடணும். அடுத்து 2வது தடவை போறப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும், 2வது தடவை போறப்ப நீங்க உங்களோட சப்ஜெக்டை மாத்தி நீங்க கொடுக்கணும். சரி, ரைட். அடுத்து பேப்பர் 2, இப்ப மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒர்க்ஸ் ஆஃப் கால்குலேஷன் ரைட்ஸும் இருக்கா. 200க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டீங்க. இப்ப 200க்கு சில பேர் 160, 140, 130, அந்த 200க்கு எத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்றத இங்க பெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பேப்பர் 1ல தமிழை விட்டுருங்க. தமிழ் ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி தான், அதை விட்டுட்டு ஜிஎஸ் ஆப்டிடியூட் அந்த 100 கொஸ்டினுக்கு, இப்போ 100க்கு நான் 50 கொஸ்டின் போட்டிருக்கேன், 100க்கு 35 கொஸ்டின் போட்டிருக்கேன், 100க்கு 70 கொஸ்டின், அதை இங்க மென்ஷன் பண்ணுங்க. சரியா, அதை நீங்க என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து இப்போ 200 + 100. சரிங்களா, 200, 100 அவுட் ஆஃப் 300க்கு பேப்பர் 1 + பேப்பர் 2 மேல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை ஆட் பண்ணி இங்க கொடுத்துருங்க. சரியா, ஆட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா 300 கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்ற கேட்டகரி இங்க வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டோட்டல் மார்க்ஸ், இப்போ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின், இப்போ ஒரு 230 கொஸ்டின்ஸ் அப்படி போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல 230 × 1.5
இந்த இடத்துல 230 × 1.5 கால்குலேட் பண்ணி கரெக்டாக போடுங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் அக்யூரேட்டாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும், அக்யூரேட் கால்குலேஷன் கொடுக்க முடியும். தயவு செய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீக் உங்களுக்கு சண்டே வந்து அனலைசிஸ் கண்டிப்பாக பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். ஓவராலாக எல்லாத்துக்குமே எவ்வளோ இருக்கும் அப்படின்றத ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக நம்ம இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்றத ஓரளவுக்கு அக்யூரேட்டாக சொல்ல முடியும். நீங்கள் எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக சொல்கிறீங்களோ, சரியா? ஸோ இந்த ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கூகுள் ஃபார்ம் லிங்க்னு. அதுக்கப்புறம் டெலிகிராம், வாட்ஸ்அப் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்துருக்கோம். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வரக்கூடிய எந்த விதமான டிப்ளமோ எக்ஸாம், இப்போ ஆர்ஆர்பி வேறு, ஜேஇ விட்டுருக்காங்க. ஸோ எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க. ஃப்ரீ கிளாஸஸ், பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ், ஸோ பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸ்ன்னு எக்கச்சக்கமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். தயவுசெய்து என்ன பண்ணிங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் நம்ம கட் ஆஃப் கால்குலேஷன் பண்ண முடியும். ஸோ கட் ஆஃப் அனாலிசிஸ்க்கு தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம தயவு செய்து ஃபில் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.